நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் வந்து திரு சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. அதே போல் எது தரப்பில் காங்கிரஸ் தரப்பில் ஒரு வேட்பாளரை நிற்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த தொகுதியினுடைய வாக்காளராக இருந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கண்ணா? நான் கண்டிப்பாக சித்தமல்லி பழனிசாமி எனக்கு தானே ஓட்டு போடும். இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வேறு வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அவங்க எங்களை வந்து இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது. அவங்கள நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவங்க இங்கே இந்த தொகுதியில் இருக்காங்களா என்னன்னு தெரியலன்னு எங்களுக்கு. இப்போ எங்கள் மண்ணின் மைந்தர், எங்கள் மக்களுக்கான மைந்தர் சித்தமல்லி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு வந்து வாக்களிக்கலான் இருக்கோம். இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குண்ணே எங்கள் அண்ணனுக்காக. ஸோ இந்த மயிலாடுதுறை பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குண்ணே. பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை பிரச்சனைகள் இருக்குது. மயிலாடுதுறைக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம்னு அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டவர்த்தி தலைநாயர் பகுதியில் சக்கரால சுகர் மில் இருக்குண்ணே, அதை சீரமைக்கணும் அப்படின்னு நிறைய நாங்கள் கோரிக்கைகள் வச்சுருந்தோம். இந்த திமுக ஆட்சியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து பேர் சொல்ல விரும்பலை. அவங்க எதுவுமே எங்களுக்காக எதுவுமே செய்யலைண்ணே. எந்த ஒரு மாற்றம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ சித்தமல்லி பழனிசாமி அண்ணன் வந்தால் செய்வாங்களா? கண்டிப்பாக செய்வாங்கண்ணே. ஏன்னா அந்த மக்களுக்காக உள்ளவங்க, அவங்க ஒரு விவசாயத்தில் இருந்தவங்க. ஸோ அவங்க செய்வாங்க கண்டிப்பாக.